வெங்காயம் 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 குஜராத்தி வெங்காயம் சார், அருமையான வெங்காயம், சிவப்பான வெங்காயம், கிலோ 50 கிலோ 50 கிலோ 50. வாங்க சார், அள்ளிக்கிட்டு போங்க. கிலோ 50 கிலோ 50. ஐயோ, இவன் வேற வரான் அந்த பக்கம். இவன் 1/2 கிலோவுக்கு மேல வாங்க மாட்டானே. ரூட்டை மாத்துவோம் இப்போ. வாங்க சார், 1 கிலோ 50, 1/2 கிலோ 30, 1 கிலோ 50, 1/2 கிலோ 30, 1 கிலோ 50, 1/2 கிலோ 30. வாங்க சார் வாங்க. ஏண்டா 1 கிலோ 50? ஆமா சார். 1/2 கிலோ 25 தர மாட்டியா? வேணாம் சார், கட்டுப்படி ஆகாது. கிலோ 50 சார், 1/2 கிலோ வாங்கினா 30 சார். வாங்க, 1/2 கிலோ கொடுத்துட்டு அள்ளிக்கிட்டு போங்க சார். 1 கிலோ 50, 1/2 கிலோ 25 தானப்பா, நீ 30 சொல்ற? அப்படி கட்டுப்படி ஆகாது சார். 1/2 கிலோ 30 தான் சார். 1 கிலோவா வாங்கிக்கோங்க 50 ரூபாய்க்கு. வாங்க சார் வாங்க, அருமையான வெங்காயம் சார். சரிப்பா, 1 கிலோ கொடு. 1 கிலோவா சார்? அப்ப கொடுங்க சார், 50 ரூபாய் எடுங்க சார். காசை எடுங்க, கொடுங்க சார், காசை கொடுங்க சார். போங்க சார், வேலை ஜல்சா பண்ணுங்க சார். வந்துட்டோம். 1/2 கிலோ உனக்கு, 1/2 கிலோ எனக்கு. 25 ரூபா கொடு. இந்த குடி. ஓ, 25 ரூபாய் வாங்கிட்டோம். சரிங்க சார் சரிங்க சார். அடப்பாவி, அவன் நினைச்ச மாதிரியே 1/2 கிலோ 25 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிட்டானே. 5 ரூபாய் கம்மியாகவும் வாங்கிட்டு போயிட்டானே. அவனை நம்ம ஏமாத்தலான்னு பார்த்தா நம்மளும் அவன் ஏமாத்திட்டானே. ஹலோ அண்ணா, சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ணிலாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. சரிங்கண்ணா, என்னங்கண்ணா விஷயமா கால் பண்ணிருக்கீங்க? ஒன்றும் இல்லை, பாப்பா ரேஷ்மி ராஜுக்கு காது குத்து ஒன்று வச்சிருக்கேன். சரிங்கண்ணா. அது சம்மந்தமாக நான் நோட்டீஸ் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரணும். சரிண்ணா சரிங்கண்ணா, வாங்கண்ணா. அது அட்ரஸ் எனக்கு தெரியாது, நீ அட்ரஸ் மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன்னா வந்துடுவேன் நான். ஓகேங்கண்ணா. சரி வச்சிருக்கேன். அட்ரஸ் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ரொம்ப வருஷம் கழிச்சு அண்ணன் கால் பண்ணாரு. அண்ணன் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறாரு மாமா. என்னடி சொல்ற, நம்பவே முடியலையே. ஆமா மாமா, என்னதான் இருந்தாலும் தங்கச்சி பாசை விட்டு போமா. ரேஷ்மி ரோஷினிக்கு கார் குத்து வச்சிருக்காங்களாம்மா, அதனால வரேன்னு நாங்க பத்திரிக்கை வைக்கிறதுக்கு. போய் சிக்கன் மட்டன் எடுத்துட்டு வாங்கம்மா, அண்ணனுக்கு செய்யலாம், லஞ்சுக்குள்ள செஞ்சு வைக்கலாம். சரி, நான் எடுத்துட்டு வரேன், செஞ்சு வை. சத்யா அண்ணா வாங்குங்கண்ணா, வாங்குங்கண்ணா, வாங்க வாங்க வாங்க. உட்காருங்கண்ணா, தண்ணி எடுத்துட்டு வரேன். அண்ணா இந்தாங்கண்ணா, தண்ணி குடிங்கண்ணா. எப்படி வாழ வேண்டிய பொண்ணு இங்க வந்து இந்த மாதிரி இடத்துல மாட்டி கஷ்டப்பட்டு நிற்கிறே. அவர் என்னை நல்லா தானே வச்சிருக்காரு, இதுக்கு என்னென்ன வாழ்க்கை குறைச்சலா இருக்கு. சரி போ, உன் தலையெத்து ஒன்றும் பண்ண முடியாது. பாப்பா ராஜு ரேஷ்மிக்கு காது குத்து வச்சிருக்கு. முதல்ல நானும் அவரும் வந்துடுறோங்கண்ணா. அதுதான் சொல்ல வந்தேன் நான். எக்காரணத்தை கொண்டும் நீ உங்க வீட்டுக்காரர் வீட்டு பக்கம் வந்துடக்கூடாது. நீங்க வந்தா பங்கம் பங்காளிங்க எதிர எனக்கு கௌரவ குறைச்சல். அந்த கௌரவ குறைச்சல் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு வீடு தேடி வந்து நோட்டீஸ் வைக்கிறேன். இதுக்கு நீ வந்து வைக்காமே இருந்திருக்கலாம்ல. நான் என் மனசை ரொம்ப காயப்படுத்துறேண்ணா. சரி, நான் கிளம்புறேன். சாப்பிட்டு போங்கண்ணா. வேணாம் வேணாம், நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு. இல்லம்மா, என்னாச்சு? என்னங்க, அண்ணா பத்திரிக்கை கொடுத்துட்டு போனாங்க. எப்பயா? பசங்களுக்கு காது குத்தாமா வரக்கூடாதுன்னு சொல்றதுதான் பத்திரிக்கை கொடுத்துட்டு போனாங்க. ஏன்? அவங்களுக்கு அங்காளி பங்காளி முன்னாடி கௌரவ குறைச்சலா இருக்கா, ஏற்கனவே கௌரவ குறைச்சல் பத்திட்டு தானே வந்தீங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் கொடுத்துட்டு போனாங்க. அண்ணா எங்க? அண்ணா போயிட்டாங்க. சரி, நீ ஃபீல் பண்ணாத, உன் கூட நான் இருக்கேன். அவங்க முன்னாடி நம்ம நல்லா வந்து கட்டலாம், அவங்களே நம்மளை தேடி வருவாங்க. சரியா? சரி, உன் கூட நான் இருக்கேன், எதுவும் கஷ்டப்படாத. சரிங்க.
என்னய்யா இருந்தாலும் இந்த மாதிரி பண்றாங்க? எவ்வளவு நேரம் நிக்குது? அப்போ லைட்ல அந்த அம்மா அப்பா பின்னாடி எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு நிக்கிறாங்க. இருந்தாலும் மாட்டு தலைவிதியா பேச்சு நிக்கிறான். போனு தான் வேலையா இருக்குதுல்ல, நம்மளால வேலை வெட்டியா இல்ல. எல்லா இடத்துலயும் அப்படிதான் நடக்குது. அவன் வேலையை தான் அவன் பார்க்கறான், நம்ம வேலையை பார்க்கறதே கிடையாது. ஒரு மனசாட்சி இல்ல பாருங்க, எதிரில நிக்கிறது தெரியாம மாட்டு பேசி இருக்கிறாரு. சார் 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 என்ன சார், நாங்க கியூல நின்று லைனா நிக்கிறோம், மாட்டு பேசி போன்ல பேசுறேன். எப்படி சார்? இதுப்பா உங்களுக்கு தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் நாங்க. ஆமா எப்படி சார், எவ்வளவு நேரம் சார் பாப்பீங்க? வெயிட் பண்ணுங்கப்பா, இப்போ வந்துட்டு உடனே வெயிட் பண்ணிருக்கீங்க. என்ன சார் இப்ப நாங்க ரொம்ப நேரம் நிக்கிறோமா சார்? இருங்கப்பா, உங்களுக்காக வேலை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். லைனா இங்க பாருங்க எவ்வளவு இருப்பா வெயிட் பண்ணுப்பா வெயிட் பண்ணு. இங்க பேசுறதுல இருந்து அவங்களுக்கு வேற பேசுனீங்க. 5 லட்சம் 10 லட்சம் இருந்தீங்கன்னா உங்களை உட்கார வச்சு பேசுவாங்க. நம்மளாம் ஒண்ணும் இல்லைல்ல, அப்படிதான். இல்லை நம்மளெல்லாம் பார்த்தா எப்படிதான் நினைச்சுன்னுக்குறாங்க தெரியல. இல்லைன்னா இவங்களா கூட போராடுறது பெரும் வேலையாகுது இவ்வளவு நேரம். சார் சார் என்னப்பா எவ்வளவு நேரம் சார் அங்கேயும் பேசுறீங்க, போன்லயும் பேசுறீங்க, அங்க பாருங்க கொஞ்சம் பாருங்க சார். லஞ்ச் டைம் நீங்க கொஞ்ச நேரத்துல லஞ்ச் டைம் விட்டு போறீங்க, நாங்க உள்ள நிக்கணும். ஆமாப்பா எப்படி சார் வெயிட் பண்ணுங்க. ஆபீஸ் சார் எல்லாமே பப்ளிக் வேலை செய்யதான் சார் நீங்க இருக்கிறீங்க. இப்ப உங்களுக்கு நாங்க வேலை செய்ய வரல சார், எங்களுக்கு தான் சார். எங்க சார் கம்ப்ளைண்ட் பண்ணா? ஆபீஸ்ல போய் சொல்லுங்கப்பா, அவங்க சொல்லிடுவாங்க. என்னப்பா சார் சொல்றீங்க? ஆபீஸ்ல கேட்க டீடைல்ஸ் கொடுக்கணும்லப்பா. நாங்களா அங்க போன்னு சொல்றீங்க, எங்க சார் நாங்க போனோம்? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, பேங்க் ஒண்ணு அங்க எடுத்துன்னு வந்துருங்க, நாங்க அங்க வந்துடுறோம். இதே மாதிரி தான் சொல்றேன், எல்லா டிபார்ட்மெண்ட் இப்படிதான். மற்ற டிபார்ட்மெண்ட் எல்லாம் எல்லாமே பேங்க்ல மட்டும் வந்தா எப்படி பார்த்தாலும் ஒரு நாள் உட்கார வைக்கிறீங்க. இதுக்குமே ஒதுக்கிட்டு வர வேண்டியதாக. நாங்க ஒரு போயிட்டு 1 hour 2 hourல பணத்தை போட்டு ஓடாந்துலான்னு வந்து 1 மணி நேரம் இல்லாம ஒரு நாள் ஃபுல்லா இங்கேயே வச்சிருக்கீங்க. நீ போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கப்பா, போங்கப்பா. இப்ப மேனேஜர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, போங்க. எப்படி சார் பண்றது? இப்ப ஒரு 10 லட்சம் எடுத்துன்னு வரோம் நாங்க. இப்ப அதே மாதிரி வாங்க சார் போங்க சார் அப்படின்னு. அப்பெல்லாம் இல்லப்பா, எல்லாம் ஒண்ணுதான். நாங்க போய் அவங்கள பார்த்துட்டு நீங்க எதுக்கு சார் இங்க உட்காந்து இருங்கப்பா? எல்லாம் ரெடி ஆகி சிஸ்டம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுதுன்னா பாக்குறதுதான் பாக்குறாங்க. சிஸ்டம் எல்லாம் பாக்குறோம். நம்ம என்ன பண்றது? நெட்வொர்க் ப்ராப்ளம் மட்டும்தான், அது எப்படி வரும்னு தெரியல. நீங்க பாருங்க சார், கொஞ்சம் ஏந்து பாருங்க. அந்த அம்மா குழந்தை வச்சு எவ்வளவு நேரம் போராடிக்கிறாங்க பாரு. எப்பா நான் எப்படி வராங்க பாருங்க. நாங்க சும்மா ஒண்ணும் இல்ல, இப்ப நாங்களும் வேலை பார்த்துதானே இருக்கிறோம் இங்க. ஆமா வேற பாக்குறீங்க, கொஞ்சம் டைம்ல எடுத்து போன்ல எல்லாம் பேசுறீங்க. அவங்க டீடைல்ஸ் கேட்டுங்க சார். ஒரு நிமிஷம் இருங்கப்பா. கால் கடக்கு எவ்வளவு நேரம் நிக்க வேண்டியதா இருக்கு? ஏன் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க? இவங்கெல்லாம் ஒரு திமிர் தம்பா. இது வந்து இவங்க இஷ்டமா இருக்குது. நம்ம பேசுறது பதிலே சொல்றது கிடையாது. இவங்க ஒரு பதில நம்மளுக்கு சொல்லுவாங்க, ஆனா நம்ம கேட்கறது கிடையாது. நம்ம எல்லாம் பேங்க் இருந்தாலுமே அப்படிதான் பண்றாங்க. நம்ம வீட்டு பணம் இவங்க கிட்ட இருக்கிறவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஒருத்தன் பணம் போடாத போங்க, அவங்க தெரியும் தேடி வருவாங்க, வீடு தேடி வருவாங்க. போடுங்க பணம் அதிகமா போறதுனால இவங்களுக்கு திமிர் அதிகமாயி போயிடுச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் 10 லட்சம் எடுத்துன்னு வந்தான் ஒரு ஆளு. அவருக்கு எப்ப பாராட்டு எப்ப பின்னாடி வழியா கூட்ட அவங்க விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இப்ப நம்ம எல்லாம் நிக்க வச்சுக்கிறாரு. இப்ப அந்த வயசான அம்மா எல்லாம் என்ன பண்ணுவாங்க? பின்னாடி உட்காந்துக்கிறாங்களா? அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க? நடக்க முடியாத ஓய பணத்தை வாங்கி வந்துக்கிறாங்க. இங்கேயே அவங்க ஓயப்ப முஞ்சிடும் பொழுது அந்த மாதிரி வச்சுக்கிறாங்க. இது மாதிரி பேங்க் நடத்துறது எது? இவங்களுக்கு தான் சார் காலமா இருக்குது. நல்ல சொகுசான வாழ்க்கை. உட்கார்ந்தா அங்க கதையெல்லாம் ஃபுல்லா இங்கதான். இங்க கத்திங்க அப்படியே போய் பேசுங்கப்பா. எங்க சார் வேலை செய்ய டிஸ்டர்ப் பண்ணீங்கப்பா? எங்க டிஸ்டர்ப்? எங்கதான் சார் நாங்க வெயிட் பண்ணிக்கிறோம். நாங்க தான் வெயிட் பண்ணிக்கிறோம். பயன்படுத்த கூடாது. நீங்க மொபைல் போன் டியூட்டில எல்லாம் பேசிக்கிறீங்க. அப்ப எப்படி மொபைல் போன் பேசக்கூடாது எங்களுக்கு தெரியும். நான் சொல்லி பேசுறது இங்க கான்டாக்ட் பண்றதுக்கு தான். பாருங்க சார், புரியுதுங்களா? சொல்றாரு பாத்தீங்களா? இதுதான் சார் டிஸ்டர்ப் பண்ணிட்டு எப்படி ஒர்க் பண்றது இங்க நானு? இப்ப அவரு பஸ் டிரைவரு. பஸ் இப்ப பக்கத்துல இருக்கிறதுனால அவரு நிறுத்திட்டு ஓடாந்து போறாரு. 10 நிமிஷம் முடிச்சுட்டு போலான்னு வந்தாரு. காலியா இருக்குது. நீங்க அவரை நிக்க வச்சு கியூ பெருசாகிட்டீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க வேலையை உங்களுக்காக தான் பண்ணிட்டு இருக்கோம்.
சர்வீஸ் என்ன பார்த்துன்னு இருக்காங்களா, சிஸ்டம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க, டீட்டெயில்ஸ் கேட்டுக்காரு. அது அவுட் ஆஃப் சர்வீஸ் தான் போட்டு விடலாம்ல வெளியில, நாங்க போய் அப்புறமா தான் வருவோம்ல. இப்போ அவுட் ஆஃப் சர்வீஸ் பண்றதுக்கு அப்ப நாங்க உட்காந்து இருக்கோம், உங்களால சர்வீஸ் பண்ணதுக்கு நாங்க இருக்கிறோம். அதான் பண்ணலையே, பணம் தான் கம்முனா அதுதான் ரெடி பண்ணிருக்காங்க. அதை இப்போ வந்து கேட்டாரு, டீட்டெயில்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன், டீட்டெயில்ஸ் கொடுக்க சொல்லிருக்காரு, போன் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஷட்டர் மூடினாரு, வெளியில இருக்க ஆள்கிட்ட சொல்லணும் இந்த மாதிரி அப்புறம் வாங்க என்ன சொல்லணும், அதுவும் சொல்றது இல்ல. எல்லாம் ஓபன் பண்ணிட்டு எல்லாம் நடந்துச்சு, கொஞ்ச நாள் முன்னாடி இப்படி நடந்துச்சு, ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நீங்க நினைக்கிறீங்க காலு நடக்கலப்பா, இப்ப ஜஸ்ட் ஒரு 5 minutes முன்னாடி நடக்கல இல்லப்பா. உங்களுக்கு முன்னாடி பக்கத்து கவுண்டர்ல போனோம், அங்கேயும் அப்படிதான் பண்றாரு. இது நீங்க தான் அப்படின்னா அவங்கள ஒன்னாதான் இருக்கும். லஞ்ச் டைம் வந்துச்சு, இப்ப இது நீங்க விட்டு போறீங்கன்னா 1.5 மணி நேரம் நாங்க உட்காந்துருக்கோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா, உங்களுக்கு சிஸ்டம் ஓகே நான் பண்ணி கொடுத்து போறேன், பண்ண போறேன். இந்த மாதிரி கொடுமை வேற எங்கேயுமே கிடையாது. நம்ம வீட்டு பணத்தை ஒரு இடத்துக்கு போடுறது படாத பாடுபட வேண்டியதா இருக்கு. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, அப்படி பண்ணலாம், ரெடி பண்ண கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இவங்க எங்க போறாங்க, இவங்க அங்கதானே இருக்க போறாங்கன்ற உங்களுக்கு ஒரு கர்வம் ரெடி ஆயிடுச்சுன்னா உங்களை பண்ணி தரேன், இல்ல லஞ்ச் முடிச்சு பாக்குறேன். அதான் லஞ்ச் முடிச்சு இருக்கு, அப்புறம் ஒரு 4 o'clock ஆச்சுன்னா க்ளோஸ் பண்ணிட்டு போயிருங்க. நாளைக்கு பேங்க் 4 o'clock க்ளோஸ் பண்ணாதான் அங்க இதாகும். எல்லாம் ஒரு அநியாயம் சார். இதெல்லாம் நீங்க எல்லாம் சம்பளம் வாங்கல, ஒரு மனசாட்சியோட வேலை செய்யணும் சார். நாங்களாம் மனசு எங்க வேலை செய்யறது, நீங்க வாங்குற சம்பளத்துக்கு எங்களை இவ்வளவு கியூல நிக்க வச்சிருக்கீங்க. இது நீங்க போய் நின்று இருக்கீங்களா எங்கன்னா கியூல? நாங்களும் நின்றுதாப்பா வந்திருக்கோம். நீங்க இங்க போஸ்டிங்ல இருக்கீங்கன்னா கியூல நின்று நீங்க தெரியும் எல்லாம் விட்டு அப்படிதான் வந்திருக்கோம். அவ்வளவு தியேட்டர்ல, சினிமா தியேட்டர்ல கூட டிக்கெட் வாங்கி ஈஸியா உள்ள போயிடும். ஆனா கவுண்டர்ல நின்னு இங்க நின்னு ஒரு நாள் ஃபுல்லா வேஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு ரூபா 2 மிஸ் ஆயிடுச்சா நாங்க தான் கணக்கு சொல்லணும். அதுதான் சார் நீங்க இருக்கிறீங்க. ஆமா, எத்தனை பேர் இருக்கா முடியும், நான் கொடுத்துட முடியும். எத்தனை கவுண்டர் இருக்குது இங்க, எத்தனை கவுண்டர் இருக்குது? அதுல கவுண்டர் என்ன பண்ணிருக்காங்க, அவர் பிளேஸ் பண்ணிட்டு அவர் பிளேஸ் பண்ணிட்டு லஞ்சுன்னு போயிட்டாரு. லஞ்ச் மிஸ் ஆகுது, நான் கண்டினியூ பண்ண நான் அங்க இருக்கிற கியூல இருக்கிறவங்க எல்லாம் இங்க வந்து நிக்குது. நான் என்னப்பா செய்யுது, சிஸ்டம் ப்ராப்ளம் அப்படிதான் நடக்கணும். நமக்கு எல்லாம் ரொம்ப இது சார், எல்லாம் அதுக்கு உண்டான ஆளுதான் சார். உங்களுக்கெல்லாம் நீங்க ரொம்ப கொடூரம் பண்றீங்க. இப்ப மக்கள் நாங்களாம் கொடுமை பார்த்துலப்பா, சிஸ்டம் ப்ராப்ளம் இன்னைக்கு கொஞ்ச நேரம் நடந்திருக்கு, அது என்ன பார்த்துட்டு இருக்கா, ரெட்டிஃபை பண்ணிட்டு கிளியர் ஆயிடலாம். இவங்க எல்லாம் வந்து பேங்க்ல மூடிட்டாங்க, போய் போராட்டம் பண்ணாங்க. நம்ம இவங்க எல்லாம் அப்படிதான் திரும்புவாங்க. இதெல்லாம் பதில பாத்தீங்களா எவ்வளவு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாரு, எவ்வளவு திமிரா பேசுறாரு பாத்தீங்களா அவரு. அப்படிதான் சார், கேமரா பாக்குறீங்க தெரியல, கேமரா நோட் பண்ணிட்டு தான் இருக்குது. நோட் பண்ணிட்டு தான் இருக்கு. நீங்க பேசுற பேச்செல்லாம் கேமரா கேட்கட்டும். நாங்க திமிரா பேசுனேன். ஆமா, அப்படிதான் பேசுறீங்க. பேசிட்டு இருக்கீங்க, போயிடுங்க. எப்படி சார் போடுங்க, வேலை செய்யற இடத்துல எங்களுக்கு சேவை செய்யறது இந்த உங்களுக்கு பேசுற நேரம் முடிச்சுட்டுலாம் எங்களை எல்லாம் இப்படியே தான் பேசி பேசி நம்மள வெறுத்து போற வைக்கிறதுப்பா. சிஸ்டம் சரியா பண்ணி கொடுத்துட போறேன். எப்பதான் முடிச்சு தருவீங்க? இல்ல சிஸ்டம் பண்ணி இருக்கலாம், சிஸ்டம் பண்ணி இருக்கலாம், சிஸ்டம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம போன வாரம் இதே மாதிரி தான் சார். அது எப்படி எனக்குப்பா தெரியும், அவங்க பாத்துட்டு இருக்காங்க, சிஸ்டம் ரெடி பண்ணி இருக்காங்க. ஏப்பா நான் இப்ப நாளைக்கு வா சொல்லுவேன், அதுவும் ரெடி ஆயிடும். என்ன சார் நீ நாளைக்கு வா சொன்னீங்க, நாளைக்கு என்ன வந்து கேள்வி கேட்பீங்களாப்பா? நான் தான் சிஸ்டம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, சிஸ்டம் ஃபால்ட் ஆயிருக்கு, எரர் ஆயிருக்கு, நான் பாத்துட்டு இருக்காங்க. என்ன கேட்டீங்கன்னாக்கா அங்க ரெடி பண்ணி தான் இருக்கிறாங்க, அவங்கள கேட்க முடியும். புக் என்ட்ரி பண்ண போனா அங்கேயும் இதே கதை தாங்க ஓடுது. புக் என்ட்ரி பண்றதுக்கு அங்கேயும் அப்படிதான். அப்புறம் எப்படிதான் போறது, நாங்க பணத்தை போட்டு மட்டும் போயிடணும், என்ட்ரி பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பேங்க மட்டும் பத்திரமா கட்டு போட்டு. ஆமா அப்படிதான். அத மட்டும் பாருங்க, என்ன பதில் வந்து பாருங்க. வரேன். என்ன கொஞ்சமாவது மனசாச்சு இருக்குதா பாரு, இவ்வளவு பேர் நிக்கிறத வச்சுட்டு ஏன்னு போயினே இருக்கிறான். அதனால கேட்ட மேனேஜர் என்ன பண்றாரு, மேனேஜர் உட்காந்து ரூம்ல கட்டிக்கிறாரு. மேனேஜர் இப்படிதான் பண்ணிக்கிறாரு. மேனேஜர் போன வாரம் வந்து அப்படிதான் கேட்கிறாரு. மேனேஜர் என்ன பண்ணா தமிழே தெரியல, அப்படி பட்டவனை போட்டா இவங்க மாதிரி ஆளெல்லாம் அப்படிதான் வேலை செய்வாங்க. பின்ன அவன் போய் சொல்லிப்பாரு கேவா கோவான்றான். அவன் இங்க போனா இவனுக்கு இந்த மாதிரி, இவன் மட்டும் தமிழ்ல ஏதோ ஒருத்தர் பேசிட்டு விட்டு அங்க போனா இந்தியாவில என்ன போய் சமாளிக்கிறது. மேனேஜரை பாருன்னு சொல்றாருங்க. இவர் துறையில ஹெட் ஆபீஸுக்கு போய் பாக்கணுமா? நம்ம ஹெட் ஆபீஸுக்கு போனா நம்ம பேங்க்ல வரோம்.